ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கிடாத்திருக்கை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழைநீர் ஒழுகுவதால் இதன் காரணமாக மாணவர்கள் கடும் அவதியடைவதாக புகாரானது எழுந்துள்ளது. 9 மற்றும் 10ஆம் வகுப்பறைகளில் மழைநீர் ஒழுகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளி தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக புகாரானது எழுந்துள்ளது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மழையால் வகுப்பறைகள் சேதமடைந்ததால் சமுதாய கூடத்தில் வைத்து 2 நாட்களாக வகுப்புகள் நடந்து வருகிறது. இதுகுறித்து தற்போது புகாரானது எழுந்துள்ளது. மழையின் காரணமாக கணினிகள் அனைத்தும் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து தர பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். ராமமூர்த்தி வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் தற்போது பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பவித்ரா, முதுகுளத்தூர் அருகே மழையின் காரணமாக ஒழுகியும் அரசு பேருந்து வகுப்பறை கட்டிடங்கள் சமுதாய கூடத்தில் தற்சமயத்துக்காக வகுப்பு நடத்தி வருகிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கிடாத்திருக்கை என்ற கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி வகுப்பறை கட்டிடம் கடந்த 2008ஆம் ஆண்டு கட்டப்பட்டு பள்ளி கொண்டுலாவி கிடாத்திருக்கை ஏனாதி உள்ளிட்ட பகுதியில் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வகுப்பு கட்டடம் தரமற்ற முறையில் இருப்பதால் மழை நீர் கட்டிடத்தில் ஒழுகி வகுப்பறை முழு நீரால் தேங்கி உள்ளது. இதில் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி சுவரில் கை வைத்தால் கூட மின்சார சாக்கடிக்கும் நிலைமை ஏற்பட்டு வருவது மாணவ மாணவிகள் நலன் கருதி கிராம மக்கள் அங்குள்ள சமுதாய கூடத்தில் வைத்து 2 நாட்களாக வகுப்பு நடத்தி வருகின்றனர். மேலும் மழையின் காரணமாக அங்கு வைக்கப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட கணினிகள் அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அவர்களை தார்பாய் மற்றும் பிளக்னர் வைத்து மூடி வைக்கப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவ மாணவியின் நலன் கருதி கட்டிடத்தை பராமரிப்பு செய்யவும் இல்லை மற்றும் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.